ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழர். நம்மளுடைய இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண போதும். மறந்தும் ஒரு 10 காரியத்தை, நிறைய விஷயங்கள், ஆனால் ஒரு 10 விஷயத்தை மறந்தும் நம்ம அன்றாட வாழ்க்கையில செஞ்சிடாம இருக்கணும். இந்த தவறுகளை செய்யாம இருந்தாலே போதும். நமக்கான செல்வம் என்பது நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்தாலும் செல்வம் சேர்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் உள்ள பிரச்சனை, பணம் கையில் தங்குவதே இல்லை. பணம் தங்காமல் நம்ம உழைப்பது அதிகமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு கிடைக்கிற ஊதியம் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் செலவாயிட்டே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவர்களுடைய காரியத்தில், அவங்களுடைய வேலையில் அவங்க மட்டும் செய்வாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு என்பது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அவங்க கையில் மிச்சம் என்பது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மார்வாடிகள்னு சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போதுமே செல்வ செழிப்பிலேயே தான் இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தே இருக்கும். அதனால அதற்கான திருஷ்டி கழிப்பது, அதற்கு என்னென்ன காரியங்களை செய்வது, பணம் சேர்வதற்கும் செல்வ செழிப்பு குறையாமல் இருப்பதற்கும் நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, பல மார்வாடிகள் கையில கயிறு கட்டுறதுல இருந்து, அதுல நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தா கூட அவங்க அதெல்லாமே அவர்களுக்கு நேர்மறையாக எடுத்துப்பாங்க. பல விஷயங்களை செய்வாங்க. திருஷ்டி சுத்தி போடுவதிலிருந்து, அந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவது முதல், இப்படி என்னென்ன காரியங்கள் செல்வம் சேருவதற்கு என்னென்னலாம் நம்மளால முடிஞ்சதை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா எப்போதும் அவங்க அந்த செல்வம், அதாவது பணம், நகை, அடகு கடை, நகை கடை, இது போன்ற எப்போதுமே பணம் அதிகமாக புரளக்கூடிய ஒரு வியாபாரத்தை தான் அவங்க செய்வாங்க. நம்மள பல பேர் உழைப்பு உழைப்பு உழைப்பு, வேர்வை சிந்துவது, கடினமாக உழைப்பது, ஆனால் மிச்சம் எதுவுமே இருக்கிறது. இப்படிதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடுத்தர வர்க்கமும் வறுமை கோட்டு கீழ் இருக்கிற வர்க்கமும் இப்படிதான் வாழ்க்கை போகுது. அதனால எல்லாருக்குமே பணம் என்பது மிச்சம் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், நம்ம வசதி வாய்ப்போட வாழணும், செல்வ குறைவு இல்லாமல் இருக்கணும் என்பது அனைவருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகில். அருள் இல்லாதோருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதோருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல வாழணும்னா கண்டிப்பாக பொருள், பணம் இருந்துதான் ஆகணும். நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அதை சார்ந்துதான் இருக்கு. என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அதற்கு ஒன்றும் அவார்டு தர போவதில்லை இந்த உலகம். நல்லவர்களாக இருந்தால் நல்லவங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதால ஆதாயம் கிடையாது. நமக்கு வாழ்க்கைக்கு எதுவும் உதவ போறது இல்லை, பேர் மட்டும்தான் மிச்சம். அதனால நம்ம நல்லவங்களா இருக்கிறது எப்படி முக்கியமோ அதே போல நம்ம கையில பணம் என்பது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, பணம் சேர்க்கை, நம்முடைய பிற்கால சந்ததியினருக்கு நம்மளால் முடிந்த வழிகாட்டுதல், பொருளாதார ரீதியில செய்வது என்பது அன்றாட காரியம். நம்மளுடைய ஒவ்வொரு நபர்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அதற்கு நம்ம ஆன்மீக ரீதியில சில தீர்வுகள், சில விஷயங்கள் நம்ம செய்யற பட்சத்துல நமக்கு மனம் ரீதியாகவும் ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் நமக்கு ஒரு சில விஷயங்களை நேர்மறையாக நம்ம ஈர்த்துக்க முடியும். அப்படி பணம் கஷ்டம் இல்லாமல், பணம் எப்போதும் நம்மிடம் தங்குவதற்கான ஒரு 10 காரியங்கள், எதிர்மாறான காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிற பட்சத்தில் நம்மிடம் பணம் தங்கும் என்பது ஆன்மீகத்துல சொல்லப்படுகிற ஒரு சில விஷயங்கள் தான். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, வாசற்படியில நின்று யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி வாயிற்படியில நின்று பணத்தை கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் நிறைய காரணங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா இந்த பதிவு ரொம்ப பெரிய பதிவா போயிடும். அதனால பெரியோர்கள் சொன்னதை மட்டும் சிம்பிளா சொல்லிடுவோம். ஏன்னா போர் அடிச்சிடும் பலருக்கும் கேட்கறதுக்கு. அதனால வாசற்படியில் நின்று பணத்தை யாருக்கும், வெளியார்களுக்கு அந்த படியில நின்று இந்தாண்ட இருந்து அந்தாண்ட கொடுக்கக்கூடாது. படியை விட்டு தாண்டி கொடுக்கணும், இல்லை படிக்கு உள்ளார வீட்டுக்கு உள்ள வந்து தான் கொடுக்கணும்.
படியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். தெய்வங்கள் அந்த படியில வாசம் செய்து, நிலைப்படி என்பது முக்கியமானது. சிம்பிளா சொல்லிடுவோம். இந்த படியில அடியில வந்து பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் வைத்துதான் அந்த வாசற்படியை வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் உண்டு. அது நமக்கு தேவையில்லை. படியில் நின்று கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே சில வீடுகளில் துர்நாற்றம் என்பது லேசாக வீசிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை, மன கஷ்டம் என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். துர்நாற்றம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சரியாக வீட்டை துடைக்காமல் வச்சுருப்பது, குழந்தைகள் இருந்தால் அந்த வீட்டில் நிறைய அழுக்குகள் சேரும். அவங்க விளையாடுறதுனால அழுக்கு பண்ணிடுவாங்க, வெளியிலேருந்து உள்ளே ஏதாவது மெரிச்சிட்டு வருவாங்க, இப்படி அழுக்கு செய்வது. அடுத்தது அசைவம் சாப்பிடுகிறவங்களா இருந்தால் அசைவம் செய்த அந்த கிச்சனில் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். அந்த அசைவத்தை சரியாக கழுவி அந்த கிச்சனை வந்து சுத்தம் செய்யாமல் இருப்பது, இப்படி நிறைய காரணங்கள்னால வீட்டில் ஒரு துர்நாற்றம் ஒன்று அப்படியே ஓடிட்டு இருக்கும். வாசனை, துர்நாற்ற வாசனை. அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் வீடு வாசனை நல் வாசனையாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், வத்தியெல்லாம் ஏற்றி வச்சு வாசனை மலர்களை பூஜை அறையில் வைக்கலாம், வத்தியை ஏற்றி வைக்கணும் காலையிலும் மாலையிலும். வீட்டில் ஒரு நறுமணம் என்பது வீசிக்கொண்டு இருக்கும். அதை விட்டுட்டு துர்நாற்றம் என்பது வீசுவது என்பது சிறப்பானதாக இருக்காது. துர்நாற்றம் வீசினாலே அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் இல்லை, எதிர்மறை ஆற்றல் தான் இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். எதிர்மறை சக்தி இருக்கிற இடத்துல ஒரு வாடை துர்நாற்றம் வீசும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதைகள் விஷயங்கள்ல இது உண்மைப்படும். துர்தேவதைகள் இருந்தால் அந்த இடத்துல துர்நாற்றம் வீசும், நல்ல தேவதைகள் இருந்தால் நல்ல நறுமணம் வீசும், தெய்வ சக்தி இருந்தால் அந்த இடத்துல விபூதி வாசனை வரும். இப்படி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். அதனால நம்மளே ஒரு இடத்துல நாத்தத்தை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து துர்தேவதைகள், கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இதுவும் நம்மளுடைய பொருளாதாரத்தை நலிவடைய செஞ்சிடும். அதே போல உப்பு, நம்ம வந்து உப்பு சொல்றோம்ல, நம்ம உப்பு என்பது மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள். இந்த உப்பை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் தரையில சிந்தக்கூடாது. பொதுவாகவே நம்ம சாப்பிடும் போது உப்பை இலையில கொஞ்சமா வைப்பாங்க. சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அதை அப்படியே உப்பை மடிச்சு இலையோட சேர்த்து மடிச்சிடணும். அந்த உப்பை வந்து சிந்தி கீழே தரையிலலாம் இறைச்சி வீண் பண்ணக்கூடாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பை வந்து நம்ம மகாலட்சுமிக்கு சமமாக சொல்லும்போது அதை நம்ம வந்து வீணடிப்பது என்பது மகாலட்சுமியை அவமதிப்பதாகவும், உப்பினுடைய அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம சிதறடிப்பதாகவும் அர்த்தமாக சொல்லப்படுது. அதனால உப்பை தரையில சிந்தாமல் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவும் போது தரையில சிந்தக்கூடாது. அரிசியை வந்து கழுவுவோம்ல சமைக்கிறதுக்கு, அப்போ வந்து அரிசியை வந்து சிந்தாமல் சிதறாமல் கழுவி சுத்தமாக அதை எடுத்து நம்ம சமைக்கணும். ஏனோ தானான்னு அதை வந்து சிந்தக்கூடாது. அரிசியும் அன்னமும், அரிசி வந்து நம்ம என்னவா சொல்லப்படுதுன்னா அன்னபூர்ணியோடைய ஒரு அம்சமா சொல்லப்படுது. உணவு என்பது அன்னபூர்ணியோட அம்சம். அதனால அதை வந்து நம்ம வந்து தரையில சிந்தி அதை வந்து வீணாக்குதல் என்பது ஒரு நல்ல காரியம் அல்ல. அதுவும் நமக்கு பணம் சேர்வதில், பணம் வந்து நம்ம வீட்டில் தங்குவதில் இடையூறை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. பகல் நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த குப்பையை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. பகல் நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணால் அந்த குப்பையை வீட்டிலேயே ஒரு மூலையிலே குவிச்சு வைக்கக்கூடாது. பகல் நேரத்தில் அந்த குப்பையை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணிடணும். வெளியில், வீட்டுக்கு வெளியில் அதை போட்டுடணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த காரணத்தை மட்டும் பகல் நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் நிறைய சமையலுக்காகட்டும், காய்கறிகளை வெட்டிய கழிவுகள், வீட்டை சுத்தம் செய்வது, இப்படி வந்து எதுவாக இருந்தாலும் அந்த குப்பைகளை நம்ம வீட்டில் வந்து சேர்ப்பது என்பது கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்பயே அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். அடுத்தது இரவு நேரத்தில் வீட்டை கிளீன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைகளை இரவு நேரத்தில் வெளியில் கொட்டக்கூடாது. இரவு நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணால் அது வீட்டிலேயே ஒரு மூலையில் சுத்தம் பண்ண குப்பையை வச்சுட்டு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து தான் அதை வந்து குப்பை தொட்டியில் போடணும். அப்படி என்பதும் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. பொழுது போன நேரத்தில் குப்பையை வெளியில் போடக்கூடாது என்பதற்கு பின்னாடி நிறைய
காரணங்கள் சொல்லப்படுவது உண்டு. அது நமக்கு நேரமின்மை காரணமாக சுருங்க சொல்லிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பொழுது போன நேரத்தில் வெளியில் குப்பையை போடக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் முக்கியமாக சுகாதார ரீதியில், அதே சமயத்தில் நம்ம பொருளாதார ரீதியில் நமக்கு தெரியாமல் ஏதாவது நகையோடைய துண்டுகள் ஏதாவது விழுந்திருந்தது வீட்டுக்குள்ளனா, நம்ம இரவு நேரத்தில் அதை பெருக்கி வெளியில் போட்டுட்டோம்னு சொன்னால் அது நமக்கு தொலைஞ்சு நஷ்டத்தை ஏற்படுத்திடும் என்பதற்காகத்தான் இரவு நேரத்தில் அந்த குப்பைகளை பொதுவாக போடக்கூடாது என்பது இந்த ஒரு காரணம் உண்டு. இன்னும் சில காரணங்களும் உண்டு. பொதுவாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டடையை சேர விடக்கூடாது. ஒட்டடை, ஜூஸு, வீட்டில் நிறைய கழிவு பொருட்களை அடாசலாக சேர்த்து வச்சுருப்பது, தேவையில்லாத பொருட்களாக இருந்தால் அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிடணும். ஆயுத பூஜைகள்லாம் அதனால தான் வருது. வீட்டை சுத்தம் பண்ணி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுறோம். இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டே வரணும். வருஷம் முழுசுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்துடும். இப்படி முடிஞ்ச வரைக்கும் சேர விடக்கூடாது. அடாசல்கள் இருக்கக்கூடாது. அடாசல்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பூச்சி பொட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் தானாகவே ஒட்டடை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அண்டிடும். இதெல்லாமே சுகாதார கேடு. அதே சமயத்தில் அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகமாக உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். இப்படி எதிர்மறை காரணங்கள் அதிகமாகிற பட்சத்தில் நமக்கு செல்வ செழிப்பு என்பது இல்லாமல் போயிடும். பணத்தட்டுப்பாடு என்பது அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது. அடுத்தது சாதம், அன்னம், உப்பு, நெய், இது மூணுத்தையும் கையால் பரிமாறக்கூடாது. கைகளால் இதை மூணுத்தையுமே நம்ம இப்போ நெய்யை கையால் எடுக்கக்கூடாது அதோட கிண்ணத்துல இருந்து. அடுத்தது உப்பை விரலால் எடுத்து போடக்கூடாது. சாப்பாட்டையும் கையால் எடுத்து போடக்கூடாது. அன்ன வெட்டின்னு நம்ம சொல்கிறோம், அன்னக்கரண்டி, அந்த கரண்டியால் எடுத்து தான் சாதத்தை போடணும். உப்புக்கு ஒரு ஸ்பூன் வச்சு அதை தான் எடுத்து போடணும். நெய்யுக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு அதை தான் போடணும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுவது. இதற்கு பின்னாடி அறிவியல் காரணமும் உண்டு. கைகளால் அதை தொட்டு அடுத்தவர்களுக்கு அதை பரிமாறக்கூடாது என்பது. அடுத்தது, இது போல செஞ்சா என்ன ஆகும்? மீறி நம்ம கையால் பண்ணால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், அன்னத்தை கையாலோ நெய்யை கையாலோ உப்பை கையாலோ பரிமாறினால் அது மாட்டு இறைச்சிக்கு சமமாக்கப்படும் என்பது நம்மளுடைய அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. கோனா பசு. பசு மாமிசத்துக்கு சமமானதாக சொல்லப்படுகிறதாம். அதாவது நம்ம இந்த மாதிரி செய்யற போது மாட்டுக்கறியை நம்ம பரிமாறுவது போன்றது அப்படின்னு அதுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. வெற்றிலை, வாழை இலை, இது ரெண்டுத்தையுமே எப்போதும் வாட விடக்கூடாது. பூஜை அறையில் நம்ம வெற்றிலை படைக்கிறோம், நல்லா இருக்கும் போது அதை எடுத்து பயன்படுத்திடணும். அது வாடி காஞ்சு போய் தூக்கி போடக்கூடாது. இல்லை வீட்டில் எதுக்காகவாவது நம்ம வச்சிருந்தாலும் அந்த வெற்றிலையை வாட விடக்கூடாது. வெற்றிலையும் தெய்வாம்சம் பொருந்தியது. வெற்றிலையும் ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு இலை. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும் இருக்கும். அதில் ஆற்றலும் நேர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கு. வெற்றிலை செடி கிட்டையே பெண்கள் தூரமாக இருக்கும் போது அது கிட்டையே போகக்கூடாது, வெற்றிலை வாடிடுமா. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு இன்னமும். அடுத்தது வாழை இலை, அதுவும் ரொம்ப முக்கியமானது. வாழை இலையும் நம்ம பறிச்சுட்டு வந்தோம்னா அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடணும். அதை காய வச்சு வாட வச்சு ரொம்ப வதங்க வைக்கக்கூடாது. அப்படி என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்படி செஞ்சாலும் நமக்கு பண கஷ்டம் என்பது ஏற்படுமா? கடைசியாக, வீட்டில் பொழுது போகிற நேரத்தில் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றாமல் இருப்பது. லைட் போடுவோம், எலக்ட்ரிக்கல் லைட் இப்போ எல்லாருக்கும் இருக்கு, லைட் போட்டுருவோம். தீபம் ஏற்றுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் அதை கரெக்டாக செஞ்சாங்க. அந்த காலத்தில் மின் விளக்கு வசதி இல்லாததுனால வீட்டில் மாடம் இருக்கும், மாடத்தில் விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க அங்கங்கே. அதுதான் ஒளி. இரவு நேரத்துக்கு கட்டாயம் வீட்டில் அங்கங்கேயும் அகல் விளக்கு, குத்து விளக்கு, இப்படி விளக்குகளை ஏற்றி அதுதான் ஒளியாக இருந்தது. இதில் மின் விளக்கு வந்ததுனால நம்ம அகல் விளக்கோ தீபமோ ஏற்றுவதே கிடையாது. கண்டிப்பாக வீட்டிலே வாசப்படியிலோ
முடிஞ்ச வரைக்கும் வாசற்படியில் தீபம் ஏற்றுவது சிறப்பு மாலை நேரத்தில். அதே போல் பூஜை அறையில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கிலும் தீபம் ஏற்றுவது என்பது முக்கியமான ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம பெருக்க செய்வதற்கான ஒரு காரணியாக அமையும். இப்படி ஏற்றாமல் போனால், தீபத்தை ஏற்றுவதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல செல்வ செழிப்பு என்பது குறைய செய்யும். இதுதாங்க இந்த 10 விஷயம். இந்த 10 விஷயத்தையும் நம்ம தவறாமல் இது போன்ற செய்யாமல் சரியாக செய்தால், தவறாக இது போன்று இந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருந்தால், இந்த 10 தவறுகளையும் செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக நம் வீட்டில் பணம் தங்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நிறைய இருக்கு. முக்கியமான ஒரு 10 தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக பலரும் நேர்மறையான செயல்களை செய்வது வழக்கம்தான். ஒரு சிலர் சோம்பேறித்தனத்தினால் இதெல்லாம் கடைபிடிக்காமல் போவாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் இப்படியெல்லாம் தவறு செய்யாமல் சரியாக நாம் செய்கிற பட்சத்தில் எப்போதுமே நம் வீட்டில் செல்வ கடாட்சம் என்பது அதிகமரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.